सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्र नेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुगे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतडा जयत्रतजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थाम विकर्ण घोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद् भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे। मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः। देवाय तस्मै नमः। ओम श्री चिन्मय सद्गुरवे 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 नमः। हरि ओम। அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். அங்க இருக்கவங்களுக்கு இரவு வணக்கங்கள் இங்க இருக்கவங்களுக்கு. நாளைக்கு இங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முன்னாடி யுகாதி வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லல, அதையும் சேர்த்து இப்ப சொல்லிடுறேன். தெலுங்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் இறைவன் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை மகிழ்ச்சி செழிப்பு எல்லாம் கொடுத்து பக்தி ஞானத்தையும் கொடுத்து பகவான் மோட்சத்துக்கும் நமக்கு தகுதியோடர்கள் ஆக்கணும். ஜீவன் முக்தி நிலையை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும்னு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமி சின்மயானந்தரோட அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்ப நம்ம 16வது அத்தியாயத்துல 17வது பாடல் வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு. இப்ப 15, 16, 17 அதெல்லாம் படிப்போம். அதனுடைய பொருள் எல்லாம் தொடர்ந்து சிந்திப்போமாக.
ओम श्री परमात्मने नमः। अथ षोडशोऽध्यायः दैवासुर संपत् विभाग योगः। श्री भगवानुवाच आड्योभिजनवानोऽस्मि पुण्योऽस्ति सदृशो मया यक्ष्ये धास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः अनेकचित्तविभ्रान्ताः मोहजालसमावृताः பிரசக்தா காம போகேஷு பதந்தி நரகேஷு சௌ. அதுல இந்த 2 பாடல்களை படிப்போம். அப்புறமா அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம். நிறைய பார்த்துட்டே வந்தோம் அசுர குணம் படைத்தவர்கள் எப்படி எப்படிலாம் இருப்பாங்கன்னு. ஈஸ்வரோகம் அகம் போகின்லாம் தன்னை ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சு பாத்துக்கிறாங்க. அவங்களுடைய அந்த நிலை அப்படிதான், அந்த அகங்காரத்தினால கர்வத்தினால அப்படிதான் இருக்கிறாங்க. இல்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இத கூட உள்ளுக்குள்ள ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில பிரிச்சிடலாம். பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன்ற மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் அதுக்குள்ள அந்த 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 அசுரகுணம் படைத்தவர்களுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. யாகம் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க இந்த அந்தணர்கள் அப்படிங்கிற வகுப்புல வர்ற மாதிரி இருக்கலாம். அவங்க ராஜாக்களும் பண்ணுவாங்க. அவங்க எஜமானர்களா இருந்து புரோகிதர்கள் பண்ணுவாங்க. இதே அந்தணர்களா இருந்தா அவங்களே கூட பண்ணுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி அந்த பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்க நிறைய புராணங்கள்லயும் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, அவங்களாம் அந்தணர்கள் வகுப்பை சேர்ந்தவங்க தான். அவங்களாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் வரும். எப்படின்னாக்கா பிரம்மதேவன் பிராமணர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரம்மதேவன் தான் முக்கியமான அந்தணர்களுடைய அந்த இதுல வர்ற மாதிரி வருவாங்க. அந்த அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வர்ற ரிஷிகள் எல்லாம் அந்த அந்த இதுலதான் வருவாங்க பிராமணர்கள்ன்ற மாதிரி. அதுல பாத்தீங்கன்னாக்கா முதல்ல 10 பிரஜாபதிகள் எல்லாம் படைக்கிறார் அப்படின்னு வரும்போது அவர் தக்ஷன் அந்த 10 பேர்ல ஒருத்தர். அதனால பாத்தீங்கன்னா அவர்லாம் பாருங்க யாகம் எல்லாம் செய்யறாரு, சிவபெருமான நிந்தை பண்றாரு இல்லையா. அதனால பிரகஸ்பதி சமம் அப்படிங்கிற ஒரு யாகம் நடத்துறதா சொல்லுவாங்க. அந்த யாகம் நடத்தினார்ன்ற மாதிரிலாம். இந்த பாட்டுல இருக்கிற நிறைய குணங்கள் அவர்கிட்ட இருக்கும். இந்த அகங்காரம், பலம், தர்ப்பம் எல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அது நிறைய இதுல சொல்லியிருக்க நிறைய குணங்கள் அவர்கிட்ட இருக்கும். அதனாலதான் கடைசியில தண்டிக்கப்படுகின்றார் அவர். அதனால அதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். நிறைய உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க அப்படிங்கிற தன்மையெல்லாம் கூட இருக்கும். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த அசோமயா ஹத சத்ருன் அப்படின்லாம் இருக்க பாருங்க. அதெல்லாம் க்ஷத்திரியர்களுக்குரியது. எதிரிகளை அழிக்கிறது, இன்னும் இருக்கிற எதிரிகளையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் க்ஷத்திரியர்களுக்குரியது. நிறைய செல்வம் சேர்ப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கறதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா வேறு வேறு கேட்டகரியில அந்த வைசியர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பிராமணர்கள் அந்த யாகம் செய்யறது, அதனால கிடைக்கிற அந்த பேரு புகழெல்லாம் அடையணும்னு நினைக்கிறது, அப்படிலாம் இருக்காது. அப்படி அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படி அப்படிலாம் கூட இருந்திருக்காங்கன்றதுக்காக இப்ப சொல்ற ஆட்யக அபிஜனவான் அஸ்மி. ஆட்யகனாக்கா பெரிய செல்வந்தன், அபிஜனவான் அஸ்மி அப்படிங்கிறது உயர்ந்த குலத்துல பிறந்தவன் அப்படிங்கறதுலாம் அவங்களுக்குள்ள ரொம்ப கர்வம் எல்லாம் இருக்குமா. ஆடியோ பிஜனவான் அஸ்மி கோன்யோஸ்தி சதுருஷோ மயா அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு சமமாக யார் இருக்காங்க, மயா சதுர்ஷக கஹ அந்யஹா அஸ்தி, எனக்கு சமமானவங்க யாருமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க இல்லையா. அந்த ஒரு மனப்பான்மையெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிறது. யக்ஷியே யாகம் செய்வேன், இததான் இங்க சொல்றாங்க. யாகம் செய்யறதெல்லாம் கூட இந்த இந்த தன்மையில அகங்காரத்தோட கர்வத்தோட ஒரு தற்பெருமைக்காக அதெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் உண்மையான அந்த நல்ல உலகங்கள்லாம் இருக்கு, ஸ்வர்க்கம், பித்ருலோகம், அதெல்லாம் கூட கிடைக்காது இவங்களுக்கெல்லாம். தாராளமா நியாயமா பாத்தீங்கன்னாக்கா இந்த யாகங்கள் எல்லாம் செஞ்சா அதெல்லாம் கிடைக்கணும். சொர்க்கத்துக்குலாம் போகலாம் யாகம் எல்லாம் செஞ்சா. இந்த உலகத்திலயும் நிறைய கிடைக்கும். ஆனா இவங்க அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப பெருமைக்காக எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. யக்ஷியே தாஸ்யாமி, தானம் கொடுக்கறது என்னன்னாக்கா அந்த புரோகிதர்களுக்கு எல்லாம் கொடுக்கறது, மற்றும் அங்க நிறைய இவரை புகழ்ந்து பாடுறவங்களுக்கு எல்லாம் நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணுவாராம். அதனால தாஸ்யாமி மோதிஷியே அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நானு. எல்லாரும் அவரை வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இத்தி அஜ்ஞான விமோகிதாக, அறியாமையினால அறிவு மழுங்கி போனவங்க அல்லது அறிவு குழம்பி போனவங்க. விமோகிதாகனு விசேஷன மோகிதாக, அப்படி மோகம் அடைந்தவர்கள் என்ன பண்றாங்க, அஜ்ஞானத்தினால எப்படி எல்லாம் நினைச்சுக்கிறாங்களாம். இறைவனோட அருள் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப கிடைக்கிற வாழ்வு, இப்ப கிடைக்கிற ஏதோ ஒரு பாக்கியம், யஜ்ஞம் பண்றோம், இல்ல தானம் கொடுக்கிறோம், இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இருக்கிறோம்னா அதெல்லாம் பகவான் கொடுத்தது தானே.
அப்படி நினைக்காம, நானே அதுக்கு தகுதியுடையவன். என்ன தவிர வேற யாருக்கு இந்த தகுதிலாம் இருக்கு, இதெல்லாம் அடையறதுக்கு. அந்த மாரிலாம் நெனச்சா அது ரொம்ப மோசமானது. அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அடுத்த பாடல்ல சொல்றார், "அநேக சித்த விப்ராந்தாஹா." நெறைய்யோ கவலைகள் அவங்களுக்கு. அதனால மனக்கவலைகள் காரணமாக பிராந்தி, இந்த மனமயக்கம். விப்ராந்தாஹா விசேஷண பிராந்தா. நெறைய கவலைகள்லாம் இருக்கிறதாம். அது சொல்றாங்க. "அநேக சித்த விப்ராந்தாஹ மோகஜால சமாவிருத்தாஹ." மோகம் என்ற வலையால் அறிவு மறைக்கப்பட்டவர்கள். இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எது தர்மம் அதெல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் அவங்க அறிவுக்கு தெரியாது. அதனால தான் இங்க சொல்றாங்க, பலவிதமான குழப்பங்கள். இது செய்யலாமா? அத செய்யலாமா? இப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமா? அ இந்த யாகம் பண்ணலாமா? இந்த மாரி எத எத வேணா எடுத்துக்கங்களேன். எல்லாத்துலயுமே அவங்களுக்கு அந்த சித்தத்துல பார்த்தீங்கன்னாக்கா, குழப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, அங்க அறிவு தெளிவு இல்ல. அறிவு தெளிவு இல்லாததுனால இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோகஜால சமாவிரதாக. இந்த இடத்துல ஜாலம்னா வலைன்றது இங்க என்ன சொல்றாங்கன்னா, மோட்சத்திற்கான தடையாக அந்த வலை இருக்காம். மோட்சம் அடையறதுக்கு என்னென்ன குணங்கள் வேணுமோ, அந்த குணங்களை எல்லாம் அடைவதற்கு தடையாக இந்த இடத்துல வலைன்னா இந்த இடத்துல நிஜமா வலை இல்ல. அவங்களே அவங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்ட இந்த தனமானம், மதான்விதாகலாம் முன்னாடி சொன்னாங்களே அதெல்லாம் தான். அவங்களுக்கு நெறைய பணம் இருக்கு. அந்த மாரி என்னென்ன அவங்களுக்கு கர்வத்தினால என்னென்ன நெனச்சுக்கிறாங்களோ, அதுவே அவங்களுக்கு மோட்சத்துக்கு தடையா இருக்கிறதாம். மோட்சம்ங்கிறது எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட சுதந்திரமான நிலை தானே! அந்த சுதந்திரமான நிலைய அடைய முடியாம இவங்க பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. எதனாலன்னா, இந்த அறிவு மயக்கத்தினால இப்படி இருக்கிறாங்க. வலை போல அது மறைச்சிருக்கு அப்படின்றாங்க. மோட்சத்திற்கு தடையாக இருக்கிறதாம். அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியாது. அவங்க அவங்க நெனச்சுக்கிறாங்க, நான் சுதந்திரமா இருக்கேன். என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்றேன்னு. ஆனா, அவங்க எதெதுக்கோ விஷயங்களுக்கெல்லாம் அடிமையா போயிருக்கிறதுனால, அவங்களால அப்படி இருக்க முடியாது. பிரசக்தா காம போகேஷு. இங்க சொல்றாங்க, ஆசைகள்ல ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. பிரசக்தாகன்னா அதுல ரொம்ப பட்டுதல் வச்சிருக்கிறாங்க. அதனால சொல்றாங்க, பிரசக்தா காம போகேஷு பதந்தி நரகே அசுச்சௌ. அந்த காமம், போகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க. அதாவது ஆசை, இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால அதிலேயே திரும்ப திரும்ப தவறுகள் செய்து நெறைய பாபங்கள் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அதனால தான் இந்த பாடல்ல சொல்றாங்க, அவங்க கவலை வசப்பட்டு, ஆசை வசப்பட்டு நெறைய அனுபவிக்கணும்னு நெனச்சு நெறைய பாபங்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு நரகத்தில் விழுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. பதந்தி அப்படின்னா விழறாங்க. நரகத்துல விழறாங்க. அசுச்சௌ நரகே பதந்தி. தூய்மையற்ற நரகத்துல விழறாங்கன்னு. அதுக்கு தான் விளக்கம் குடுக்குறவங்க சொல்றாங்க. வைத்தரணின்னு ஒரு நரகம் இருக்காம். வைத்தரணி நரகம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னாக்கா, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறது. என்ன பண்றது? முழுக்க முழுக்க மலமூத்திரங்கள் நிறைஞ்சு, அதுல அந்த கபம்லாம் இருக்கிறதே, சளி, அப்புறம் உதிரம், ரத்தம் இந்த மாரி எதெல்லாம் ரொம்ப தூய்மையற்றதா இருக்கிறதோ, எதெல்லாம் ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடியதா இருக்கிறதோ, இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு நதியா ஓடுனா எப்படி இருக்கும்? அந்த நதியில தள்ளி, அதுல நம்மள 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 இல்ல. அந்த அசுர குணம் படைத்தவர்கள அசுர குணம் படைத்தவங்கள அந்த மாரி தள்ளிர்றாங்க. அதுக்கு தான் ஒரு கேள்வி கூட கேட்பாராம் அர்ஜுனன். இந்த பாட்டுல எல்லாம் கிடையாது. அர்ஜுனன் கேட்பார்ன்னு இவங்களா நம்முடைய பெரியவங்கலாம் விளக்க உரை கொடுக்கிறவங்க, அர்ஜுனன் இப்படி கேட்பார்ன்னு சொல்லி, அவர் கேட்ட கேள்விக்கு பகவான் இப்படி பதில் சொல்லுவார் அப்படிங்கிற மாரி. என்னன்னா, பொதுவாகவே இந்த யாகம் பண்றவங்க, இந்த மாரி இந்த ஒரு தெய்வ காரியங்கள் எல்லாம் பண்றவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க தானே! பகவான நினைச்சு தானே அவங்க யாகம் எல்லாம் பண்றாங்க. அப்ப நரகத்துக்கு போக மாட்டாங்க தானே! அப்புறம் எப்படி இவங்கலாம் நரகத்துக்கு போறாங்கன்னு சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதாம் இதுல. அதாவது உள்ள மறைந்து இருக்கிறது அந்த கேள்வி. அவர் சொன்ன கருத்துல கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா? நரகத்துல விழறாங்க. பதந்தி நரகே அசுச்சௌ நரகே பதந்தி. தூய்மையற்ற நரகத்துல விழறாங்க. அப்படின்னா துன்பத்துல விழறாங்க. அந்த துன்பத்துல ஆழ்ந்து போயிடுறாங்க. அது ஆக்சுவலா இது புராணங்கள்ல சொல்றது அந்த வைத்தரணி நரகம்லாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல மேல மேல துன்பப்பட்டுப்பாங்க. சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சு துன்பத்துல இருப்பாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல கேள்வி கேட்கறாங்க. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். எப்படி நரகம்ல எப்படி அவங்களுக்கு போவாங்க? பக்தி இருக்கு இல்லையா? அவங்க யாகமெல்லாம் பண்றாங்க இல்லையா? தானமெல்லாம் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள் தானே! அப்ப அவங்களுக்கு சொர்க்கம் போன்ற அந்த மாரி இதெல்லாம் தானே போகணும். ஏன் இவங்க போகலைன்னா, அதுக்கு தான் அடுத்த பாடல்ல சொல்றாங்களாம். 17வது பாடல்ல சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க அப்டின்னா,
ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தாக தனமான மதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதி பூர்வகம். இது அந்த பாட்டினுடைய ஒரு பதில் போல. அதுல சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் யக்ஷியே தாஸ்யாமி, யாகம் செய்வேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா போன பாட்டுக்கு முந்தின பாட்டுல. யாகம் செய்வேன், தானம் செய்வேன் அப்படிலாம் பெருமைப்பட்டுக்கிட்டாரு இல்லையா. அப்படிலாம் பட்டவங்கள எதுக்கு நரகத்துல கொண்டு போய் தள்ளணும் சுவாமி அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அவங்களோட கர்மாவுக்கான பலன் தான் பகவான் கொடுக்குறாரு, ஒண்ணு தள்ளணும்னு நினைக்கல. ஆனா ஏன் அப்படி போறாங்க அப்படிங்கறதுக்கு இங்க சொல்றாரு. ஆத்ம சம்பாவிதாக அப்படின்னாக்கா தன்னையே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது, தன்னை ரொம்ப உயர்வாக நினைச்சுக்கிறது, சரியா, ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறது. ஸ்தப்தாஹா, அடுத்தவங்களை மதிக்காம இருக்கு. குறிப்பா இந்த இடத்துல சொல்றாங்க குரு, அரசன் போன்றவங்க எல்லாம் மதிக்காம வணங்கா முடின்றாங்களே, தலை வணங்க மாட்டாங்க. அப்படி அடுத்தவங்களுடைய அந்த உயர்ந்த பூஜிக்கத்தக்கவர்களை மதிக்காமல் கர்வத்தோட திமிரோட அகங்காரத்தோட எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. இந்த தலையை வணங்காம இருக்கிற வணங்கா முடியா இருக்கிறத ஸ்தப்தாகான்னு சொல்றாங்க. ஆத்ம சம்பாவிதாகனா தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறாங்க. அதனாலேயே மத்தவங்களோட பெருமைய எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குரிய கௌரவத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. பூஜிக்க தகுந்தவர்களை பூஜிக்காமல் இருப்பது அப்பூஜ்யத்தன்மைன்றாங்க. அவங்கள கூட இவங்க குருவையோ அல்லது அரசனையோ அல்லது பெரியவங்க யார் வேணா அவங்களெல்லாம் மதிக்காம இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஸ்தப்தாகன்றாங்க. ஆணவம், ஆணவம் தான் இதுக்கு ஒரு காரணம். அஜ்ஞானம், அஜ்ஞானத்தை தான் ஆணவம்னு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கோங்க. ஆத்ம சம்பாவிதாக ஸ்தப்தாக தனமான மதான்விதாக. திரும்ப திரும்ப வருது பாருங்க பல இடங்கள்ல. தனம், நிறைய பணம் இருக்குன்ற அந்த செருக்கு, திமிர், அகங்காரம் எப்படி வேணா வச்சுங்க. தனம், அப்புறம் அதனால வரக்கூடிய மானம். மானம்னா என்ன, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு நிறைய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இன்னும் என்னென்னவோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதனால தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது மானம். பணத்தினாலையும் இந்த அந்த அந்த பணத்துல இருக்கக்கூடிய அந்த கர்வத்தினால, அதன் பணத்தினால கிடைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கே, அதனால இருக்கக்கூடிய அந்த மானம் அப்படிங்கிறது. மதம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மானம் இருக்கிறதுனாலயே மத்தவங்க எல்லாம் தன்னை மதிக்கணும்னுவாங்க. தன்னை ரொம்ப பெரியவனா தானே நினைச்சிட்டு மத்தவங்க எல்லாம் தன்னை மதிக்கணும், என்ன பூஜிக்கணும், என்ன புகழணும், என்ன பாராட்டணும், என்னுடைய அவனுக்கு நல்ல குணமே இருக்காது, என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி பெருமைப்படுத்தணும், அந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அதான் மதம்னு சொல்றாங்க. இதோடு கூடியவர்கள் தன மான மதான்விதாக அப்படின்னு இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிறதாம். அதனால இப்படிப்பட்டவங்க யஜ்ஞம் பண்ண எப்படி இருக்கும், யஜந்தே. யஜந்தேன்னா அப்படிப்பட்டவங்க தான் யாகம் பண்றாங்களாம். எப்படின்னா நாம யஜ்ஞைஸ்தே அப்படின்னா நாம யஜ்ஞமாக பண்றாங்களாம். நாம யஜ்ஞம்னா பேருக்கு யஜ்ஞம் பண்றது. இதுக்கு 2 அர்த்தம் கொடுக்குறாங்க பெரியவங்க. ஒரு அர்த்தமே என்னன்னாக்கா, தன்னுடைய அந்த நல்ல குணங்களே அல்லது தன்னுடைய அந்த தர்ம சிந்தனைய, தன்னுடைய ஒரு இதை பணம் மற்ற பகட்டு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டிக்கிறதுக்காகவே யஜ்ஞம் பண்ணுவாங்களாம். யஜ்ஞம் எல்லாம் அந்த காலத்துல பண்ணா ரொம்ப உயர்ந்தவர்கள் நல்லவங்க தானே யஜ்ஞம் எல்லாம் பண்றாங்க. நானும் நல்லவன் காட்டிக்கிறதுக்காக பண்றது. நாம யஜ்ஞம்னா பேருக்கு பண்றாங்க. அப்படின்னா இதுல என்னன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு ஸ்ரத்த இருக்காது, பக்தி இருக்காது, ஈடுபாடு அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அந்த தெய்வத்தை அடையறதுக்காக அல்லது தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைச்சு இந்த உலகத்துல ஒரு நல்ல அறிவோட, நல்ல குணத்தோட, நல்ல வாழ்க்கை வாழணும், அதுக்காக அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரே எண்ணம் தான், இந்த யஜ்ஞத்தை நடத்தினா எல்லாரும் என்ன நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த யஜ்ஞத்தை நடத்துறது மூலமாக என்னுடைய அந்த செல்வத்தினுடைய அந்த செருக்கு காட்டலாம், என்னுடைய அந்த டம்பம், தாம்பீகமா பண்றோம் அப்படின்னு ஆடம்பரமா செய்து என்னுடைய அந்த பக்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். எல்லாரும் இவ்வளவு ஆடம்பரமா பண்ணும்போது ரொம்ப பக்திமான் அப்படிலாம் நினைச்சுப்பாங்க. இவ்வளவு செலவு பண்றாரு சாமிக்காக, ஒரு யஜ்ஞத்துக்காக இவ்வளவு செலவு பண்றாரு, அப்ப எவ்வளவு பக்திமான் இவர் அப்படிலாம் காட்டிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் அதுல ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, யஜ்ஞம்னா அதுல நிறைய முக்கியமான விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறதா. அதாவது அதற்கான திரவியங்கள் எல்லாம் சுத்தமான திரவியங்கள், அதுல யஜ்ஞத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் திரவியம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கரெக்டா பார்த்து நல்ல விதத்துல தூய்மையானதை எடுத்து நல்ல விதத்துல பண்றதுலாம் திரவிய சுத்தம். திரவியம் லோபம் இருக்கக்கூடாது, அது கரெக்டா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அத தேவதைகள் எந்தெந்த தேவதைகளுக்காக கொடுக்கிறோமோ அதற்கான மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறதா. திரவியம், அந்த மந்திரம், அதுக்கப்புறமா அத அந்த அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பண்ணக்கூடிய அந்த விதிமுறைகள் இருக்கு பாருங்க, அந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது.
திரவியம் லோபம் இருக்கக்கூடாது, மந்திர லோபம் இருக்கக்கூடாது. அதே மாரி அதுல தட்சணை எல்லாம் குடுக்கணும். எந்தெந்த நேரத்துல யார் யாருக்கு என்னென்ன தட்சணை, அதாவது செய்றவங்களுக்கெல்லாம் குடுக்க வேண்டிய அந்த மரியாதை. தட்சிணைன்றது இந்த இடத்துல பணமா இருக்கலாம், அல்லது வேறு விதமான ஸ்வர்ணம்னு சொல்லக்கூடிய தங்கமா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு குடுக்க வேண்டிய ஆடைகள் அந்த மாரி இருக்கலாம். அல்லது சில இடத்துல பூமி தானம், பசு தானமா குடுக்கறது அந்த மாரிலாம் தட்சணைகள்லாம் இருக்கிறது. அந்த தட்சணையிலும் குற்றம் இருக்கக்கூடாதாம். இப்ப இதெல்லாம் பார்த்து, பார்த்து பயபக்தியோட அந்த தேவதைகளோட அனுகிரகம் கிடைக்கணும். அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும். யார் யஜ்ஞம் எல்லாம் பண்றாங்களோ, அந்த புரோகிதர்கள், அவங்க எல்லாரும் உண்மையான சந்தோஷத்தோட மனமார வாழ்த்தணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதற்காக பக்தியோட பண்றதெல்லாம் உண்மையான ஒரு யஜ்ஞம்னு வச்சுக்கங்களேன். இந்த நாம யஜ்ஞம்னு சொல்றது என்னன்னாக்கா, இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு, அந்த யார் செய்றாரோ அந்த மனிதன் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. இங்க அங்கேயும் சுத்திக்கிட்டு, ஏதோ தன்ன ஒரு இதுவா காட்டிக்கிறது. அத நடத்துறது நான் தான் நடத்துறேன். என்னால தான் இதெல்லாம் நடக்கிறது. நான் இல்லன்னா இது எப்படி ஒழுங்கா நடக்குன்ற மாரி, அ கூப்பிடும்போது மட்டும் அங்க உட்கார்றது. திரும்ப உடனே எழுந்திரிச்சு போறது. நியாயமா பார்த்தீங்கன்னா, அங்கேயே உட்கார்ந்து பண்ணணும் இல்லீங்களா? அந்த மந்திரங்கள் எல்லாம் அவர் சொல்ல, சொல்ல சிலதெல்லாம் திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கும். எனக்கு பதிலா அவங்களே சொல்லட்டும்ன்ற மாரி விட்டுருவாரு. அந்த மாரிலாம் மந்திரங்கள்ல குற்றம் ஏற்படும். திரவியத்துல குற்றம் ஏற்படும். அப்புறமா அந்த தேவதைய வணங்குறதுல குற்றம் ஏற்படும். தட்சணை குடுக்கறதுல குற்றம் ஏற்படும். இதெல்லாம் நெறைய இருக்கிறதுல. அதான் அவிதி பூர்வகம்னு பின்னாடி சொல்றாரு. விதி வழுவியவர்களாக செய்யறாங்கன்னு. அதனால நாம யஜ்ஞம்ன்றது இந்த மாதிரி சும்மா நான் தான் செய்வேன். என்ன தவிர யாரால செய்ய முடியும் அப்படின்னு அந்த தன்னுடைய பேர் புகழுக்காக செய்யறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சில யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணா, அதுக்கே அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குமாம். உதாரணத்துக்கு சோமயாகம் ஒருத்தர் பண்ணாருன்னா, அவர சோமயாஜின்னு பேர் சொல்லி பாராட்டுவாங்க. அந்த யாகத்த அவ்வளவு சுலபமா பண்ணிட முடியாது இல்லையா? இந்த யாகத்த பண்றதுனாலயே அவருக்கு ஒரு பேர் கிடைக்கிறது. ஒரு ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு சிறப்பு கிடைக்கிறது. இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்கலாம் தெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்றது. சில பேர் பேருக்காக பண்ணிப்பாங்களாம். அதே போல தான் வாஜபேயி யாகம்லாம் இருக்கு பாருங்க. வாஜபேயின்னு ஒரு பேர் கிடைக்கும். இந்த மாரி சில யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணா, தீட்சை எடுத்துக்கிட்டு அத பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்கிறது. அப்ப நாம யஜ்ஞம்ன்றதுக்கு நிஜமாவே ஒரு யஜ்ஞம் பண்ணா, அதுல ஒரு நாமம் கிடைக்கிறது. ஒரு பேர் கிடைக்கிறது. அதுக்காகவே பண்ணுவாங்க. அதுக்காகவே பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாரி அப்படின்னா சில பேர் அப்படி பண்றாங்க. இதெல்லாம் அசுரகுணம் இருக்கிறவங்க பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நெறைய நல்லவங்கலாம் பண்றாங்க. அத இதோட ஒப்பிடக்கூடாது. அசுரகுணம் படைத்தவங்க இப்படிலாம் பண்றாங்க. யஜந்தி நாம யஜ்ஞைஹி தே அப்படின்னா அவங்க நாம யஜ்ஞத்துக்காக, பேருக்காக பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி விதி வழுவியவர்களாக இவங்கலாம் பண்றாங்களே, அ நாம யஜ்ஞேஸ்தே அவிதிபூர்வகம்னு சொல்றாரு இல்லீங்களா? அப்போ தம்பேன அவிதிபூர்வகம். தம்பத்தினால இப்படி பண்றாங்களே, இதுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும்? எப்படி அவங்களுக்கு உயர்ந்த உலகங்கள் கிடைக்கும்? எப்படி தெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்னா நோக்கம் ரொம்ப உயர்ந்தது. எந்த நோக்கத்துக்காக பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. அது மட்டும் கிடையாது. செய்யும் பொழுது ஸ்ரத்தா இருக்கணும், பக்தி இருக்கணும், ரொம்ப பணிவு இருக்கணும். நெறைய வந்து அ காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஈடுபாட்டோட பண்ணணும் அதெல்லாம். அதெல்லாம் செய்யாம இவங்க இப்படிலாம் செய்யறதுனால, இவங்களுக்கு அந்த உயர்ந்த உலகங்கள் கிடைக்காது. அது மட்டும் இல்ல சுபாவத்திலே இவங்க கிட்ட அசுர குணம் தான் நெறைய இருக்குன்றதுனால, நரகம் தான் கிடைக்கிறது. அதுக்கு தான். ஏன் அவங்களுக்கு நரகம் கிடைக்கிறதுன்னா, பகவான் சொல்றார், "இங்க நான் வேற, நான் கொடுத்த இந்த சாஸ்திரங்கள் வேற நினைக்காதீங்கோன்றாராம்." பகவானிடமிருந்து தான் வேதங்கள் வந்தது. அந்த வேதங்களை அடிப்படையாகக் கொண்டு தான் ஸ்மிருதிகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்தது. ஸ்மிருதி, புராண இதிகாசங்கள் இதுல இருக்கிறது, வேதம் இருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் எடுத்து நமக்கு சாஸ்திரம்னு குடுத்துருக்காங்க. என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்ற அந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஆதாரம் வேதம் தான். வேதம், அதை ஆதாரமா கொண்டு இருக்கிற ஸ்மிருதி, இது எல்லாத்தையும் தான் சேர்த்து சாஸ்திரம்ன்ற வார்த்தைக்கு இதெல்லாம் தான் பொருள். இந்த 4த்துலேருந்து அத எடுத்து குடுத்தாங்கன்னா, இதெல்லாம் பிரமாணம். இதெல்லாம் ஆதாரங்கள். சாஸ்திர பிரமாணம்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து மகாபாரதத்துல கூட என்னென்ன செய்யணும்னுலாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் பிரமாணம் தான் எடுத்துக்கலாம். ஏன்னா, அதெல்லாம் குடுத்திருக்கிறது ரிஷிகள். மகாபாரதம் வேதவியாசர் குடுக்கிறார். வேதவியாசரே அங்கங்க என்னென்ன நடந்ததோ, அத அப்படியே தானே குடுக்கிறார். அந்தந்த ரிஷிகள் எங்கெங்க என்னென்ன பேசுறாங்களோ, அத அப்படியே தான் குடுத்திருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா, வேதவியாசர் மூலமாக வந்திருக்கு. ஆனா நடந்ததுல இந்த உலகத்துல நடந்த விஷயங்கள எடுத்து குடுத்திருக்கார். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லது, கெட்டது எல்லாம் இருக்கு அதுல. எதெதெல்லாம் செய்யணும், எதெதெல்லாம் ரிஷிகள் சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் நெறைய இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரிஷிகள் சொல்லியிருப்பாங்க. அதுவும் இருக்கும். அதனால இந்த இடத்துல என்னன்னாக்கா, அவங்க வந்து
தம்பத்துக்காக பண்றாங்க, அவிதி பூர்வகம்னு பண்றாங்க பாருங்க. விதி வழுவியவர்களாக பண்றாங்க அப்படின்னு. அதனால என்னன்னா, இத மாரி செய்யறதுனால அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்துக்காக பண்ணணும்னா, இந்தந்த நியதிப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணா தெய்வத்துக்கு சந்தோஷம். அதாவது இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவர் குடுத்த சட்டதிட்டத்தின்படி நடந்துக்கிறாங்க. அப்படின்னா கர்மபல தாத்தா. அதற்கான கர்மத்த குடுக்குற அந்த கர்மத்துக்கான பலன குடுக்கிறவர் என்ன பண்றாருன்னா, இறைவன் நல்ல பலன்களை கொடுத்து அவங்கள உயர்த்தி விடுறார். ஆனா, உள்ளத்துக்குள்ள இப்படிலாம் இருக்கிறாங்க. அசுர குணங்களோட இருக்கிறாங்க. அந்த மாரிலாம் இருந்தா, இதற்கான பலன தான் குடுப்பாராம் அவர். அதுக்கு ஒரு பழமொழிலாம் சொல்லுவோம் பாருங்க. "விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றாம் முளைக்கும்னு." அது என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு பழம் எலுமிச்சை மரம் வரணும்னு அந்த எலுமிச்சம்பழம் அத விதையா போட்டோம்னா, எலுமிச்சம் மரம் வரும். அதுக்கு பதிலா அந்த இடத்துல இந்த அந்த விதைய போடுறோம். அந்த இடத்துல மாமரமா வரும், மாம்பழமா வரும்னு கேட்கறாங்க. மாம்பழம் வராது இல்லையா? அதனால அந்த அது சாஸ்திரத்துல இதுல சொல்லியிருக்கிற அந்த கமெண்ட்ரில சொல்லியிருக்காங்க. என்ன போடுறோமோ அதுதானே வரும். அப்ப இவங்க வந்து ஏற்கனவே அந்த அசுர குணத்தோட இருக்கிறாங்க. அவங்க இப்படிலாம் செய்றாங்கன்னு, இதுக்கான பலன் தான் வரும். இவங்க செய்யறது இந்த மாரி செஞ்சுட்டு எனக்கு வந்து உயர்ந்த பலன் கிடைக்கணும்னு நெனச்சா அது கிடைக்காது. அந்த உயர்ந்த பலன்களெல்லாம் கிடைக்கணும்னா, அதுக்கேத்த மாரி செய்யணும். அப்படி செஞ்சா அது கிடைக்கும். இந்த மாரி செஞ்சா இதுதான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால, அவங்க இதுக்கு தான் தகுதியுடையவர்கள். அதனால நரகத்துக்கு போகிற மாரி தான் அவங்க போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். "அவிதி பூர்வகம்" அப்படின்னு சொல்லி. திரும்பவும் ஏற்கனவே சொன்ன விஷயத்த வேற விதமா சொல்றார். "அஹங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம் ச சம்ஸ்ருதாः காமாத் அ மாமா மாமாத்ம பரதேஷு பிரத்விஷந்த்யவ்யசூயகாः." இதுல சொல்றார், அவங்க எப்படி இருக்காங்க? ஏற்கனவே சொன்ன அந்த நரகத்துல விழறதுக்கான அந்த தகுதி தான் அவங்க கிட்ட இருக்கிறது. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றார். அகங்காரம். அகங்காரம்ன்றது இந்த இடத்துல ஒரு அழகான குறிப்பு குடுக்குறாங்க. பொதுவா இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளயும் அந்த நான்ற எண்ணம் இருக்கு பாருங்க. நான்ற எண்ணம் இல்லாம யாருமே கிடையாது. அது வந்து அளவு கடந்து போனா தான் தவறு. நான்ற எண்ணம் நான் இருக்கின்ற எண்ணம் இருந்தா தானே வாழவே முடியும். இந்த நான்ற எண்ணமே இல்லன்னாக்கா வாழவே முடியாது. அதனால அந்த சமாதி நிலைமைக்கு போனவங்ககிட்ட அவங்களுக்கு அந்த நான்ற உணர்வ கொண்டு வந்து குடுக்கணும். இல்லன்னா அவங்க அப்படியே சமாதியிலேயே கூட சில டைம்ல இருந்துருவாங்க. உடல விட்டுடுவாங்க. அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அந்த நான்ற எண்ணம் கொஞ்சமாவது இருந்தா தான் வாழ முடியுமாம். இல்லன்னா வாழ முடியாது. அதனால மனித உலகத்துல இந்த உலகத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே பிரம்மதேவன் வரைக்கும் அந்த நான்றது இருக்கணும். அது ஒரு பக்கம். இதுலயே உயர்ந்த நான்றது அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த நான்றதுக்கான உயர்ந்த அர்த்தம் பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மிலாம் சொல்றோமே அந்த மாரி. அதுல 3 நிலை நான் இருக்கு. ஒண்ணு என்னன்னாக்கா உயர்ந்த அர்த்தமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த நிலை. இன்னொன்னு என்னன்னாக்கா நான்ற என்ன நான் அடையாளப்படுத்திக்கிறேன் அந்த நான்ற ஒரு தன்மை. 3வது அத விட ரொம்ப கீழ இந்த உடம்பு தான் நான்லாம் நெனச்சுக்கிறேன் பாருங்க. அந்த தன்மைலாம் இருக்கிறது. நான் ஜீவன் அப்படின்னு நெனச்சுக்கிற தன்மை ஒண்ணு இருக்கு. இந்த உடம்பு தான் நான்னு நெனச்சுக்கிற தன்மை வேற ஒண்ணு இருக்கிறது இல்லையா? இது இதுல இந்த ஜீவன்னு நெனச்சுக்கிறதுலயே, இந்த ஜீவ வாழ்க்கைக்கான விஷயத்திலேயே நெறைய திமிர், அகங்காரம், கர்வத்தினால தன்னை கடவுள போல நெனச்சுட்டான்னா, அதுதான் கெட்டது. அகங்காரம். கெட்ட அகங்காரம் அது. அகங்காரத்த அதிகமா அவங்க வச்சிருக்காங்கன்றது மாரி. அப்ப இதுல எப்படி பாருங்க, அந்த ஜீவத்தன்மை இருக்கிறது இல்லையா? அந்த நான் அப்படிங்கிற நெனப்பு. இது எல்லாருக்கும் சகஜமா இருக்கிறது தானே! அத சொல்ல வரலையா இந்த இடத்துல. அகங்காரம் அப்படிங்கிறது இங்க எத சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப நான் சொன்னது போல, தன்னை ரொம்ப உயர்வா நெனச்சு மத்தவங்களலாம் ரொம்ப தாழ்வா நினைக்கிறாங்க பாருங்க. அததான் இந்த இடத்துல அகங்காரம்னு சொல்ல வர்றாங்க. அதனால இந்த இடத்துல அகங்காரம்ன்றதுக்கு அர்த்தம், அந்த நான்ற உணர்வு இல்ல. அந்த நான்றது வந்து தன்னை உயர்வாக நினைச்சு மத்தவங்களெல்லாம் தாழ்வாக நினைச்சு, அவங்கள மதிக்காத தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த கர்வம் அல்லது அந்த திமிர் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அததான் இந்த இடத்துல அகங்காரம்னு சொல்றாங்க. சரியா? அந்த அகங்காரத்தினால என்ன ஆகுறதுன்னா, தன்னை ரொம்ப அந்த உயர்ந்த குடும்பத்துல, உயர்ந்த குலத்துல பிறந்தவன், அந்த பணக்காரன் அந்த மாரிலாம் நெனப்பு இருக்கிறது இல்லையா? அதனுடைய தன்மையினால அடுத்த நிலையில ஒண்ணொன்னா அவங்ககிட்ட தானா வந்து சேர்ந்துருமாம். பலம். பலம்ன்றது இங்க என்னன்னா, அதுவும் எல்லாருக்கும் பொதுவானது தானே! உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கான அந்த பலம் இருக்கு. சாப்பிடுறோம், வாழுறோம். அதனால அவங்க அவங்களுக்கான அந்த உடல் பலம்னு ஒண்ணு இருக்கு. மனோபலம்னு ஒண்ணு இருக்கு. புத்தி பலம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? பலம்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தானே! எப்படி அகங்காரம்ன்ற அடிப்படை தன்மை. அடிப்படையிலேருந்து அதிகரிச்சு போனா தவறு. அடிப்படை தன்மையில இருந்தா தவறு கிடையாது. அது இயல்பு. இயல்புன்றது நேச்சர். அந்த நான்ற அந்த உணர்வு இருக்கிறது நேச்சர். அது ரொம்ப அதிகரிச்சு போய் மற்றவங்கள தாழ்த்தி நினைக்கிறது, மத்தவங்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துறது, மத்தவங்கள இழிவுபடுத்துறது, இதெல்லாம் தான் இந்த இடத்துல அகங்காரத்துக்கு குடுக்கறது சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல என்னன்னாக்கா,
ஆணவம்னு சொல்றாங்களே அந்த அர்த்தம். அஜ்ஞானத்தினால இது வருதான். சமஸ்கிருத அஜ்ஞானத்துக்கு தமிழ் வார்த்தையில ஆணவம்னு சொல்றாங்க. ஆணவம்ன்றது என்னன்னா செருக்கு, திமிரு இருக்கு இல்லையா? அததான் சொல்றாங்க ஆணவம்னு. சமஸ்கிருத அகங்காரத்துக்கு, சமஸ்கிருதத்துல அஜ்ஞானத்துக்கு தமிழ்ல ஆணவம்னு சொல்றாங்க. சரியா? அஞ்ஞானத்தினாலதான் தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது. அதனுடைய அதனுடைய அடுத்த தன்மையில இன்னும் பெருசா போச்சுன்னாக்கா தான் இந்த அகங்காரம்ன்ற அந்த தன்மையும் சேர்ந்து வருது அதுல. சரி. இதனால வர்றது என்னன்னா, பலம்ன்றது இங்க என்ன சொல்றாங்க, பலமும் எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஆனா இங்க எப்படின்னாக்கா, தன்னுடைய பலத்தை கொண்டு அடுத்தவர்கள எல்லாரையும் தாழ்த்தி, அவங்கள தனக்கு அடிமையை போல ஆக்குறது, அல்லது தன்னுடைய அந்த கீழ்ப்பட்டதா தனக்கு கீழ அவங்களெல்லாம் வைக்கணும்னு நெனச்சு, அதற்காக தன்னுடைய பலத்தெல்லாம் பிரயோகம் பண்றத இங்க பலம்ன்றாங்க. அது உடல் பலமா இருக்கட்டும், பண பலமா இருக்கட்டும், அல்லது அறிவு பலமா இருக்கட்டும், தன்கிட்ட என்ன பலம் இருக்கிறதோ, அதன் மூலமாக பிற உயிர்களை, அது மனிதர்களாகட்டும், மிருகங்களாகட்டும் எல்லாத்தையுமே தன்னுடைய பலத்தினால அவைகளெல்லாம் அடிமைப்படுத்துறது, அல்லதெல்லாம் தாழ்த்தி தனக்கு கீழ வைக்கிறது. அது தன்னுடைய இஷ்டப்படி நடக்கலன்னா அத துன்புறுத்துறது. அதுக்காக பல பிரயோகம் பண்றாங்க இல்லீங்களா? இந்த ஆடு, மாடுகள் எல்லாம் அடிக்கிறாங்க. அந்த மாரிலாம் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் பண்ணும்போது அகங்காரத்தினுடைய தன்மையினால வர்ற பலம் இது. அந்த பலத்தினால இப்படி எல்லாரையும் துன்புறுத்தி, தனக்கு கீழ வைக்கிறது அப்படிலாம் இருக்கிறதா? இப்போ இதனுடைய அடுத்த தன்மை என்ன ஆகுறதுன்னா, தர்ப்பம். தர்ப்பம்ன்றது முன்னாடியே பார்த்ததுதான். அந்த தலை வணங்காத தன்மைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? யாருக்கும் வணங்காதவங்க குருவையோ அல்லது அரசனையோ மதிக்காம இருக்கிறது. பூஜிக்கப்பட வேண்டியவர்கள அதுல சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது அப்படியே சொல்றேன். குருவையோ அல்லது அ தன்னுடைய பூஜிக்க தகுந்த பெரியவர்களையோ மதிக்காம இருக்கிறதுன்னு. உண்மையில பார்த்தீங்கன்னா, யாரையுமே மதிக்க மாட்டாங்க அவங்க. சாஸ்திரத்தையும் மதிக்க மாட்டாங்க. சாஸ்திரத்தையும் மதிக்க மாட்டாங்க, கடவுளையும் மதிக்க மாட்டாங்க, எதையுமே மதிக்க மாட்டாங்க. ஆனா, அந்த தர்ப்பம்ன்றது இங்க என்னன்னாக்கா, அந்த அ கர்வம். அந்த கர்வத்தினால வர்றத இந்த இடத்துல தர்ப்பம்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு பாருங்க. அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம். இந்த காமம், குரோதத்துக்கு ஒரு அழகான விளக்கம் குடுக்குறாங்க. ராகத்வேஷம்னு இருக்கு இல்லீங்களா? விருப்பு, வெறுப்பு. ராகம்னா விருப்பம், ஆசை. துவேஷம்னா வெறுப்பு. இப்போ எந்தெந்த தனக்கு இஷ்டமான பொருட்கள், தனக்கு ரொம்ப விரும்பிய பொருட்கள், தனக்கு எது எதெல்லாம் ரொம்ப பிரியமான பொருட்கள், அது மேல இருக்கக்கூடிய அந்த விருப்பம் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் இங்க காமம். அப்படின்னா தனக்கு விரும்பிய பொருட்கள் மேல வைக்கிற ஆசை இருக்கு இல்லையா? அததான் இங்க காமம். அப்படின்னா இங்க அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பொருளியல், பொருட்களால் ஆன இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதெல்லாம் விரும்புறானோ, அது எல்லாத்தையுமே அதாவது வேற வார்த்தையில சொன்னா என்ன சொல்லுவாங்க? போகப் பொருட்கள். இந்திரியங்களால் அனுபவிக்கிறதெல்லாம் போகம் தானே! அப்ப போகப் பொருட்கள் மேல வைக்கக்கூடிய அந்த ஆசை இருக்கு இல்லையா? அததான் காமம்னு சொல்றாங்க. அந்த காமத்துக்கு நான் இப்ப முன்னாடியே சொன்னது மால விருப்பம், ராகம்னு சொல்றோமே விருப்பம், பற்றுதல். அதான் காரணம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, குரோதம்னு சொல்றாங்க பாருங்க. குரோதம்னா கோபம். கோபத்துக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அனிஷ்டமான பொருட்கள், தான் விரும்பாத பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? அத வெறுக்கிறாங்களாம். எது தனக்கு பிடிக்காத பொருளோ, அத வெறுக்கிறாங்க. அத வேணான்றாங்க. அத விட்டு விலகி போகுறாங்க. தான் விரும்பிய பொருளை அடையணும்னு நினைக்கிறாங்க. தான் விரும்பாத பொருளை அத விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுதான் துவேஷம். ராக துவேஷத்தினுடைய வேறு ஒரு அடையாளம் தான் காமக்குரோதம் அப்படிங்கிறாங்க. ராகத்தினுடைய வெளிப்பாடு தான் காமம். அதே மாரி துவேஷத்தினுடைய வெளிப்பாடு தான் குரோதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத நம்ம வெறுக்கிறோமோ, எது நமக்கு பிடிக்கலையோ, அது நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல வருது. யாரோ நமக்கு அந்த மாரி தான் செய்யறாங்க அப்படின்னா, அவங்க மேல வெறுப்பு வருது. அதுக்கு அந்த துவேஷம் இருக்கே, துவேஷம் தான் அப்படியே கோபமா மாறுது அப்படியே. அந்த வெறுப்பு வந்து கோபமா மாறுது. நமக்கு பிடிக்காத விஷயத்துல கோபம் வந்துரும். இப்ப அடிப்படையில கோபத்துக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா, நம்ம பிடிக்காதத பேசுறாங்க, அல்லது நமக்கு பிடிக்காதத செய்யறாங்க, அல்லது நமக்கு பிடிக்காதத நினைக்கிறாங்க, அல்லது நமக்கு பிடிக்காதபடி இந்த சூழ்நிலை எல்லாம் அமையுறது ஏதோ. அந்த மாரிலாம் இருந்ததுன்னா கோபம் கோபமா வரும் நமக்கு. அப்ப பாருங்களேன், ஆசை தடைப்பட்டால் கோபமாக மாறுகிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம விரும்பிய பொருள் நம்மள விட்டு போகிற மாரி இருந்தாலும் கோபம் வரும். அதுக்கு யாரெல்லாம் காரணமோ, அவங்க மேலலாம் கோபம் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல அவங்கள வெறுக்கிறோம். வெறுப்பு கோபமாக மாறுகிறது. தன்னுடைய விருப்பப்பட்ட பொருள் தன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அதன் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் தான் காமம். அப்ப காமம், குரோதம். இந்த காமம், குரோதத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இதுக்கு ரொம்ப வலு சேர்க்கிறது. எனது அகங்காரம், பலம், தர்ப்பம் இதெல்லாம் தான் தான் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறாங்க. அதுக்கு தடையா இருக்கிறதுக்கெல்லாம் யாரெல்லாம் தடையோ, எதனால அந்த தடைகள் ஏற்படுகிறதோ எல்லாத்து மேலயும் கோபம் வருதாம்.
அதனால இதெல்லாம் கூடியவர்களா இருக்கிறாங்க. அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம் ச சம்ஸ்ருதாக. ச அப்படிங்கிற வார்த்தையில இதோட இணைஞ்ச எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றது? காமம்னாக்கா காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்த்தது அந்த சன்ற வார்த்தை. காமம், குரோதம் ச அப்படிங்கிறதுல ஆசை வந்தா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வருது. பேராசை வர்றது, அறிவு மயக்கம் வர்றது, அப்புறம் எனக்கு ஏதான் இது வேணும், என்னை விட்டு வேற யாரும் இதை எடுத்துட்டு போக கூடாது, எல்லாமே எனக்கு மட்டுமே வேணும் அப்படிங்கிற அந்த பற்றுதெல்லாம் வருது. அதான் லோபம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. லோபம்ன்றது என்னன்னா, எல்லா பொருளுமே எனக்கு தான் வேணும், என்ன தவிர வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு இந்த தீராத தாகம், திருஷ்ணான்றமே, அதுக்கு இன்னொரு பேர் தான் லோபம். அல்லது பேராசை, அதுக்கு இன்னொரு பேர் தான் லோபம். அல்லது உலகத்துல இருக்கக்கூடிய போக பொருட்கள் மேல அதீதமான பற்றுதல், அதையே பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த மனசு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல சொல்லணும். அதெல்லாம் வந்து இதனுடைய தொடர்ச்சியாம். அதனால சன்ற வார்த்தையில இதோடு மேல இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. காமம், குரோதம் ச சம்ஸ்ரிதாக. சம்ஸ்ரிதாகனா இதெல்லாம் உடையவர்களா இருக்கிறாங்க. அவங்களோட மனசுல இதெல்லாம் இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ்வளோ பாபம் செய்யறாங்களாம், நரகத்துல விழுற அளவுக்கு. அதான் இந்த இடத்துல சொல்றார். மாமாத்ம பரதேகேஷு அப்படின்னு சொல்றார். மாம், என்னை. அவர் எப்படி இருக்கிறாரு? ஆத்ம பரதேகேஷு. ஆத்ம தேகேஷு அப்படின்னு சொல்லணும். பரதேகேஷு அப்படின்னு சொல்லணும். மாமாத்ம தேகேஷு பரதேகேஷுன்னு அந்த தேகங்களில் அப்படிங்கறதுல இதை எடுத்துக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இறைவன் இருக்கிறார் இல்லையா? அந்தர்யாமியா எல்லாருக்குள்ளயும் அந்த இறைவன் இருக்கிறார். மமைவாம்சோ ஜீவலோகேன்னு சொல்லியிருக்காரு முன்னாடி. இப்ப என்னன்னாக்கா, யார் ஒருத்தர் இந்த மாதிரி அசுரகுணம் படைத்தவனா இருக்கிறானோ, அவனுக்குள்ளே அந்த கடவுள் இருக்கிறாராம். அந்த இறைவன் இருக்கிறதுனால்தான் அவனுடைய அந்த வாழ்வுன்றது நடக்கிறது. அவர் இல்லைன்னா அவன் எங்க இருக்கிறது? அவன் இல்லாமயே போயிடுவானே. அவர் இருக்கிறதுனால தானே அந்த வாழ்க்கை நடக்கிறது. ஆனா தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்தை அவனுக்கு மதிக்க தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. திருமூலர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த உடலை வந்து ஆஹ் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன்னு. இந்த உடம்ப இறைவனை அடையறதுக்காக பயன்படுத்திக்கணும். இந்த உடம்ப வந்து சுகபோகங்களை அனுபவிச்சு அப்படியே இன்பமா வாழ்ந்து நிறைய தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இந்த உடல்ல வாழ்ந்து சாகிறதுக்காக இந்த உடம்பு கிடையாது. அப்போ அந்த உடலை மதிக்கல. அந்த உடலுக்கு, மனித உடலுக்கு உரிய அந்த பெருமை என்னன்னா, இறைவனை அடைவதற்காக இந்த உடலை பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் செய்யல. உள்ள இருக்கிற இறைவனை அடையறதுக்கு முயற்சி எதுவுமே பண்ணல. ஆன்மீக சாதனைகள் எதுவுமே பண்ணல. அதனால என்ன ஆகுதுன்னா, என்ன அவமரியாதை பண்றான்னு வருத்தப்பட்டுக்கிறார் பகவான். இந்த இடத்துல என்னன்னாக்கா, ஆத்ம தத்துவமா அவர் வச்சு சொல்றாங்க. எல்லாருக்குள்ள இந்த ஆத்ம தத்துவமா இருக்கிறாரே, அவன் வந்து ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கல, அதை அவமரியாதை பண்றான். ஒரு விஷயத்த, நமக்குள்ள இருக்கிற விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம விடுறது அதுக்கு அவமரியாதை பண்ற மாதிரி தானே. உலகத்திலேயே, உலகத்துல மட்டும் இல்லை, எதுக்குமே ஈடு இணை இல்லாத அந்த இறைவன் நமக்குள்ள இருக்கிறார். அவரை வந்து நம்ம புரிஞ்சுக்காம, அல்லது அவர் இருக்கான்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்காம, அவரை அடையாம, அவர் மரியாதை செலுத்தாம அப்படிலாம் இருந்தா, அது அவரை அவமரியாதை பண்றது தானே. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. மாம் ஆத்ம பரதேகேஷு. பரதேகேஷுன்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன். பரம்னா இவனுக்கு அந்நியமா, இவனோட மனைவி, இவனோட குழந்தைங்க, இவனோட உறவினர்கள், இவனோட நண்பர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்குள்ளயும் கடவுளை பார்க்க தெரியாது. அவங்களையும் தனக்காக தான் பயன்படுத்திப்பானே தவிர, அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு இவன் வாழ மாட்டான். அவங்க எல்லாருடைய எதேதோ விஷயத்த தனக்காக பயன்படுத்திப்பான். அவங்கவங்க கிட்ட இருந்து தனக்கு என்ன கிடைக்கும், தனக்கு என்ன கிடைக்கும் தான் பார்ப்பானே தவிர, அவங்களுக்கெல்லாம் நாம என்ன செய்ய முடியும்னு பார்க்க மாட்டான். அப்ப என்னன்னா, மற்றவங்களுக்குள்ளயும் அவன் வந்து கடவுள பார்க்கல. தனக்குள்ளயும் பார்க்கல, மற்றவங்களுக்குள்ளயும் பார்க்கல. இது இப்படி ஒரு அர்த்தம் எடுக்குறாங்க. மாம் ஆத்ம பரதேகேஷுன்னா, தனக்குள்ள இருக்கிற இறைவனையும் பார்க்கல, வெளியில மற்றவங்களுக்குள்ள இருக்கிற இறைவனையும் பார்க்கலன்னு. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா, ராமர் அல்லது கிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் எல்லாம் எடுத்து வர்றாரு இல்லையா, பகவானே தான். அப்போ அவரையும் கூட எப்படி பார்க்கறாங்கன்னா, ஒரு மனுஷனா பார்த்துதான் அவமரியாதை பண்ணிடுறாங்களே தவிர, அவங்கள கடவுளா பார்க்க தெரியல. அவர் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கிறவர் தான் இப்படி உருவம் எடுத்து வந்திருக்கிறார் அப்படின்னு, அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயः அப்படின்லாம் சொல்லியிருப்பார் ஒரு பாடல் கீதையில முன்னாடியே. அவ்யக்தமா இருக்கிற நான் வந்து வியக்தியா தோன்றி வந்திருக்கிறேன் இல்லையா? அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த உடலை பார்த்து இதுதான் அவர் அப்படின்னு இவருக்கு மேல இருக்கக்கூடிய பரம்பாவம், மம பரம்பாவம் அஜானந்தः, அவருடைய அந்த உயர்ந்த நிலை தெரியாம இருக்கிறாங்களாம். அதனால அந்த பாடல் எல்லாம் சொல்லும்போது என்னன்னாக்கா,
அவர் உயர்ந்த தன்மையில அவரை பார்க்க தெரியாம உடல் எடுத்து வந்த சாதாரணமானவனா பார்த்து அவமரியாதை பண்ணிடுறாங்க இல்லையா? அப்போ அவதாரமா வர்றவங்களையே தன்னை விட தாழ்வா நினைச்சு பார்த்து இடையர் குலம்லாம் பேசி அப்படிலாம் அவமரியாதை பண்றாருல துரியோதனன்லாம் அந்த மாதிரிலாம். அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள் எல்லாம் பரதேகேஷு. பிரகல்லாதன் போன்ற பக்தர்கள் இன்னும் நிறைய பக்தர்கள் எல்லாம் இருக்காங்களே. இறைவனை அவமரியாதை பண்ணா கூட அவர் பொறுத்துப்பார். பக்தர்களை அவமரியாதை பண்ணா பொறுத்துக்க மாட்டார். ஆனா இந்த மாதிரி அசுரகுணம் படைத்தவங்க பக்தர்களே மதிக்க மாட்டாங்க. பக்தர்கள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அவங்களையும் மதிக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள கேள்வி எல்லாம் வச்சு கேட்கறாங்க. இப்படி எல்லாம் மதிக்கலைன்னா அவங்களே தண்டிக்கலாமே. குரு அவமரியாதை பண்றாங்க அப்படின்னா குருவே தண்டிக்கலாமே. அல்லது இந்த மாதிரி இருக்கிற பக்தர்களையோ அல்லது நல்லவர்களை அவமரியாதை பண்ணா, நல்லவர்கள்னா சாதுக்கள். அவங்களெல்லாம் அவமரியாதை பண்ணா அவங்களே தண்டிக்கலாமேன்னா, அவங்களுக்கு அந்த தண்டிக்கிற எண்ணமே வராதாம். அதனாலதான் அவங்க நல்லவங்க. தனக்கு கெடுதல் செய்யறவங்களுக்கும் நல்லதே செய்யக்கூடியவங்க அவங்க. அப்படி இருக்கும்பொழுது தன்னை குருன்னு வேற நினைச்சுக்கிட்டு, ஆனா என்ன மரியாதை பண்ணாம இருக்கிறான்னா, அவங்க அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் தண்டிக்கிறதுன்றது தோணாதாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் பகவான் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ உயர்ந்த ஒரு இடம் குடுக்குறார். சரியா? கெட்டவங்க கிட்ட கூட அவங்க நல்லதையே பார்த்து, நல்லதையே செய்றாங்க இல்லையா? அதனால தான் அவங்களெல்லாம் அவ்ளோ உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கார். எனக்கு பிரியமான பக்தர்கள், எனக்கு பிரியமான பக்தர்கள்ன்னு சொல்றாரு அவர். அதனால மாமாத்ம பரதேஹேஷுன்றதுல ஒரு அர்த்தம் இப்ப சொன்னது என்னன்னாக்கா, அவதாரமா பகவான் வந்தாலே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. இன்னொரு பாடல் எப்படி சொல்லியிருப்பாருனாக்கா, "அவஜானந்தி மாம் மூடாஹா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு 9வது சாப்டர்ல. இந்த பாட்டுக்கு அடுத்ததுதான் மோகாஷா மோக கர்மாணஹ மோக ஞான விஜேதசகான்னு வருது பாருங்க. இந்த இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்களா? வீணான வாழ்க்கை உடையவர்கள் அப்படின்லாம் சொல்லி இந்த 16வது சாப்டருக்கு இன்ட்ரோடக்ஷன்ல அத பார்த்தோம். அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அசுர குணம் படைத்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அந்த பாட்டுக்கு முன்னாடி பாடல்ல சொல்றாரு. அது எப்படின்னாக்கா, "அவஜானந்தி மாம் மூடாஹா" மூடர்கள் வந்து என்ன அவமரியாதை பண்றாங்க. என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, "மானுஷ்யம் தனும் ஆஷ்ரிதம் மாம் அவஜானந்தி" மனித உடல் எடுத்திருக்கக்கூடிய என்ன அவமரியாதை பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக ஒரு மனித வடிவம் எடுத்துட்டு வராரு. ஆனா அத தெரிஞ்சுக்காம, நிஜமாவே அவர ஒரு மனுஷன் தான் எடுத்துக்கிறாங்க. அவர கடவுள்லாம் ஏத்துக்கிறது இல்ல. அவமரியாதை பண்றாங்களாம். அதனால என்ன அர்த்தம்னா, அதுல சொல்லுவார் பரம்பாவம் அஜானந்தஹ. என்னுடைய உயர்ந்த நிலை அவங்களுக்கு தெரியலன்னு. அந்த உயர்ந்த நிலை என்னன்னா, உடனே சொல்றார். மம பூத மகேஸ்வரம். அனைத்து உயிர்களுக்கும் நான் தலைவன். அனைத்து உயிர்களையும் படைத்து, காத்து, அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவன். பூத மகேஸ்வரனா இருக்கக்கூடிய அவர் தான் வந்து மனுஷ வடிவத்துல வந்து நிக்கிறார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உடம்ப தான் பார்க்குறாங்க. உள்ள இருக்கிற இறைவன பார்க்கல. அதனால தான் மாமாத்ம பரதேஹேஷு. ஆ அது அவங்கள எல்லாரையும் அவமரியாதை பண்றாங்கன்றதுல இது ஒரு அர்த்தமா இருக்கிறது. முதல்ல சொன்னது என்னது? தனக்குள்ள இருக்கிற இறைவனையும் பார்க்கல. தன்னுடைய உறவினர்களுக்குள்ள இருக்கிற இறைவனையும் பார்க்கல. தன்னை சார்ந்தவங்களோட இருக்கக்கூடிய இறைவனையும் பார்க்கலன்னு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? நிஜமாவே இறைவனே அவதாரம் எடுத்து வந்தாலும், அவங்கள இறைவனே எடுத்துக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல, அவமரியாதை பண்றாங்க. அவங்களோட பக்தர்களையும் அவமரியாதை பண்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதனால இங்க என்னன்னா, இந்த என்னுடைய இந்த தன்மை, என்னுடைய அந்த ஒரு இயல்பு எல்லாருக்குள்ளயும் ஆத்ம தத்துவமா நான் இருக்கிறேன். அதனால நியாயமா பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்குள்ளயும் அந்த இறைவனை உணர்ந்து எல்லாரையுமே மதிக்கணும். யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. யாரையுமே வந்து இழிவுபடுத்தக்கூடாது. அவங்களெல்லாம் திட்டக்கூடாது. அல்லது தண்டிக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் குடுக்குறாங்கல்ல, அடிக்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. ராஜா செய்யலாம். ராஜாவும் சட்டதிட்டத்துக்கு உட்பட்டு தண்டனை குடுக்கலாம். அத விட்டா கடவுள் தான் குடுக்கணும். கடவுளுக்கும், ராஜாவுக்கும் அந்த உரிமை குடுத்திருக்கிறாங்க. தப்பு செய்றவங்கள தண்டிக்கிற உரிமை. கொலை செய்யற உரிமை எல்லாம் அவங்களுக்கு தான் உண்டு. மத்தவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால மத்தவங்கலாம் என்ன பண்ணணும்னாக்கா, பிரார்த்தனை தான் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நல்ல புத்தி வரணும்ன்ற மாரிலாம். ஆனா, இவங்க இப்படி இருக்கிறாங்களாம். மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தி அப்யசூயகாஹா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வெறுக்கின்றார்கள் அப்படின்னே சொல்றாரு இந்த இடத்துல. பிரத்விஷந்தி அப்படின்னா வெறுக்கிறாங்க. துவேஷம். பிரத்விஷந்தின்னா பகவானை வெறுக்கிறாங்க. பகவான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாங்கன்றது தெரியாம, அந்தந்த மனுஷங்களையும் வெறுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சாதுக்களை, மகான்களை எல்லாம் வெறுக்கிறாங்களாம். அப்யசூயக்காக அப்படின்னா அவமரியாதை பண்றாங்க. வெறுக்கிறதே ரொம்ப தப்பு. அவமரியாதை பண்றது அதை விட பெரிய தப்பு இல்லையா? அவமதிக்கிறது. வெறுப்ப உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்படியே இருந்துட்டா கூட ஏதோ போயிட்டு போறாங்களாம். வெளிக்காட்டுறாங்க பாருங்க.
அந்த வெறுப்பினுடைய அந்த உச்சநிலை தான் அவமதிக்கிறது, அவமானப்படுத்துறது, அவமரியாதை பண்றது. அதெல்லாம் பிரத்விஷந்தி அபியசூயகாகன்னா அவங்க அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம் பாருங்க. இல்லையா? நெறைய பார்க்கலாம். ராமாயணத்திலயும் உண்டு, மகாபாரதத்திலயும் உண்டு, மற்றது எல்லாத்துலயும் உண்டு இதெல்லாம். அங்கங்க மகான்கள் வந்து நல்ல விஷயங்கள சொல்லும்பொழுது, அதுல கெட்டவங்களா யார் இருக்காங்களோ அவங்கலாம் இத கேட்கவே மாட்டாங்க. காது குடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவ்வளவு அவமரியாதை பண்ணுவாங்க. விதுரர் எவ்வளவு சொல்றார் துரியோதனனுக்கெல்லாம். திருதராஷ்டிரருக்கு எவ்வளவு சொல்றார். விதுரர் அவ்ளோ பெரிய தர்மாத்மா அவர். தர்மதேவனுடைய அவதாரம். எங்க கேட்டாங்க? கேட்காதது மட்டும் கிடையாது. அவங்கள அவமரியாதையும் பண்றார். விதுரர் அவ்வளவு அவமரியாதை பண்றாரு வந்து துரியோதனன். கடைசியில வெறுத்து போய் தானே தன்னுடைய அந்த விஷ்ணு தனுஷ்ன்னு அவர்கிட்ட ஒண்ணு இருந்தது. அத உடைச்சிட்டு அப்படியே தீர்த்த யாத்திரை போயிட்டார். நான் 2 பேர் பக்கமும் இல்ல. அ தீர்த்த யாத்திரை போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். யுத்தமெல்லாம் முடியிற வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த மாரி போயிட்டார். இது ஒரு சின்ன உதாரணம். இத மாதிரி தான் வந்து விபீஷணன் வந்து தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்றார் ராவணனுக்கு. அவன் அவமரியாதை பண்றான். கடைசியில ராமர் கிட்ட வந்து சேர்ந்துட்டார். இந்த மாரி எல்லாத்துலயுமே உண்டு அந்த மாரிலாம். நெறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதுக்களை, மகான்களை இவங்கெல்லாம் அவங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அவமரியாதையும் பண்ணுவாங்க. அவங்கள வெறுப்பாங்க. அது வேற கொடுமை. வெறுத்து அவங்கள வந்து அவமரியாதை பண்ணி, அவ்வளோ ஏன் கம்சன் வந்து எந்த அளவுக்கு வசுதேவரை பண்றான், தேவகிய பண்றான். தன்னுடைய தங்கையாகிய தேவகியையும், தனக்கு அவங்களோட 8வது குழந்தையினால மரணம்னோனே வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். கொல்றதுக்கு முயற்சி பண்றான் வெறுப்புனால. அதே மாரி வசுதேவரையும் ரொம்ப வெறுக்கிறான். அப்புறமா வேற வழி இல்லாம அப்புறம் சமாதானமாகி அப்படியே பண்றான். இவ்ளோ நடந்தும் கூட வசுதேவர் வந்து அவன எதிரியா நினைக்கல. அதான் அவங்களுடைய குணங்கள் எல்லாம். சரி, அதனால என்னன்னாக்கா, இதுக்காக தான் அவர் சொல்றார், "பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம்ன்னு" பகவான். நல்லவங்கள காப்பாத்தணும். அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அந்த கெட்டவங்கள தண்டனை குடுத்து ஒடுக்கணும். அவங்களெல்லாம் கெட்டவங்கள தடுத்தா தான் நல்லவங்க காப்பாற்றப்படுவாங்க. தர்மத்த அப்பதான் நிலைநாட்ட முடியும். நல்லவங்க இருந்தா தர்மம் தன்னால இருக்கும். அதனால தான் என்னன்னாக்கா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு தள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இறைவன் அ தள்ளப்படுகின்றார். இறைவனுக்கு பாரபட்சமே கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்குமே சமமானவர், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். சுஹிருத்துன்னு சொல்றாரு பாருங்க. சர்வபூத சுஹிருத் பகவான். எல்லா உயிர்களுக்கும் நல்ல உற்ற துணை அவர். ஆனா, யார் யார் அவரை எப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ, அப்படி அப்படிதான் அவரால செய்ய முடியுது. அவங்களுக்கான ஒரு வரத்த குடுக்க முடியுது. அல்லது அவங்களுக்கான அந்த ஒரு பலனை கொடுக்க முடியுது. அதனால கெட்டவங்களா இருக்கிறவங்க தனக்குள்ள இருக்கிற இறைவனை பயன்படுத்திக்கல. மற்றவங்க கிட்ட இருக்கிறவன் இறைவனுடைய தன்மை கூட இப்ப நமக்கெல்லாம் நமக்குள்ள இறைவன் இருக்கிறது தெரியலனா கூட, மற்றவங்க கிட்ட இருக்கிற இறைவனை நம்ம பார்க்கிறோம் இல்லீங்களா? யாரோ ஒரு சாது கிட்ட போறோம், மகான்கள் கிட்ட போறோம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கிறோம். அதனால அவங்க கிட்ட பணிவோட இருந்து அந்த சத்சங்கத்திலாம் நம்ம நன்மை அடையறோம். இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னா கூட, தெய்வத்தன்மை பொருந்தியவங்கள நம்மளால ஓரளவுக்கு உணர முடியுது. அவங்க கிட்ட இருந்து நமக்கு அந்த பணிவுனால, அந்த சேவையினால அவங்க கிட்ட இருந்து நமக்கு நெறைய அவங்களுடைய அருள் கிடைக்கிறது. அவங்களோட அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்படியாவது இருக்கணும் இல்லையா? அப்போ இங்க அது எதுவுமே கிடையாது இந்த அசுரர்கிட்ட. அசுர குணம் படைத்தவங்க கிட்ட. அதனால அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தி அப்யசூயகாஹ அப்படின்னா, அந்த அளவுக்கு வெறுக்கின்றார்கள், அவமரியாதை செய்கின்றார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்து அவங்க நரகத்துக்கு போறதுக்கான காரணங்கள்னு எடுத்துக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, "இவ்ளோ மோசமா இருக்கிறாங்க இல்லையா? அதனால தான் நான் இப்படி செய்ய வேண்டியதா இருக்கு." அப்படின்னு தான் செய்யறதுக்கான காரணத்த சொல்றார். "தானகம் த்விஷத க்ரூரான்." संसारेषु नराधमान् "சம்சாரேஷு நராதமான் அ क्षिपा क्षिपाम्யஹம் क्षिपाम्यस् क्षिपाम् संयमान् क्षिमा அ क्षिपा क्षिपाम् யஜஸ்ரமசுபான் आसुरिष्ये ஆசுர்வி योनिषु ஆசுர்வேஷ்வ யோனிஷு." சாரி, அந்த சேர்ந்த எழுத்துக்கள். ரைட். இப்ப என்ன சொல்றாருனாக்கா, பகவான் அவங்களுக்கான தண்டனைய குடுக்குறாராம். தானகம் த்விஷத க்ரூரான். அப்படி கொடூரமானவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை குரூரான்னாக்கா கொடூரமானவர்கள். நராதமாகான்னு அவங்களுக்கு இன்னொரு அடைமொழியும் குடுக்கிறார். மனிதர்களில் ரொம்ப தாழ்வானவர்கள். அதமஹ அப்படின்னா கீழானவர்கள், தாழ்வானவர்கள் இருக்காங்க இல்லையா? நராதமான்
குரூரான் நராதமான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படி மனிதர்களில் தாழ்வானவர்களாக இருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களை சொல்றார். தானகம் த்விஷதக குரூரான், குரூரமானவர்கள்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார். கொடூரமானவர்கள், கொடூரமான தானகம் த்விஷதக வெறுப்பவர்கள், த்விஷதக குரூரான் சம்சாரேஷு நராதமான். சம்சாரேஷுனாக்கா இந்த மீண்டும் மீண்டும் இறந்து பிறக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை சம்சாரம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்கெல்லாம் வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்க. அவங்க இறந்த பிற்பாடு அவங்களுடைய நிலை என்ன ஆகுறதுனாக்கா, திரும்ப திரும்ப இறந்து பிறக்கிறாங்க. ஆனா அசுர யோனிலேயே போய் பிறப்பாங்களாம். அதான் சொல்றாங்க, க்ஷிபாம் அஜஸ்ரம் அசுபான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது என்னன்னாக்கா, அசுபமான, சுபம் இல்லாதன்னு அர்த்தம். சுபம் இல்லாதன தீமையான அல்லது ரொம்ப கீழான, மோசமான அப்படின்லாம் சொல்றாங்க. க்ஷிபாமினாக்கா அகம் க்ஷிபாமி, நான் அவங்களை தள்ளுறேன், நான் அவங்களை அதுல பிறக்க வைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அகம் க்ஷிபாமின்னா நான் அவங்களுடைய அந்த கர்மங்களுக்கான பலனை கொடுக்குறேன். அவங்க இப்படி இருக்கிறாங்க, அதுக்காக அவங்களுக்கான அந்த பலனை கொடுக்குறேன். இதுல ஒரு பாரபட்சமே கிடையாதாம். கருணை உண்டு இறைவனுக்கு. ஆனா இந்த மாதிரி தவறு செஞ்சவங்க கிட்ட கருணை காட்ட மாட்டார். தான் செஞ்ச தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு கொஞ்சமாவது நன்மை செய்யறவங்களுக்கு அவங்க செய்யற புண்ணியத்துக்காக அவர் அனுகிரகம் எல்லாம் பண்ணுவார். முதல்ல தான் செஞ்சத தவறுன்னு உணர்ந்து வருந்தி அழுது சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி சரணாகதி பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். அப்படி மாறினா அருள் செய்வார். அப்படி மாறாமல் அவன் இருக்கிறபடியே தான் அவன் இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து ஒரு நல்லது கூட பண்ணாம இப்படி மோசமா போகிறவங்கள அவர் என்ன பண்ண முடியும்? அதனால அவர் என்னன்னா இந்த இடத்துல அப்படியே கரெக்டா நடந்து போறான். அவன் செஞ்ச தவறுக்கு ஏற்றபடி. க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப இந்த அசுபமான இந்த ஆசுர்வேஷ்வ யோனிஷு, அசுர யோனிகள்லயே திரும்ப திரும்ப அவங்கள பிறக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஆசுரீம் ஸ்வேவ யோனிஷு, ஆசுரீம் யோனின்னாக்கா இந்த அசுர யோனிகள்ல திரும்ப திரும்ப பிறக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். இது என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு மலை மேல இருந்து ஏதோ ஒரு பாறையை உருட்டி விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ வேகமா அப்படியே உருண்டு 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 வந்து அந்த பூமியில போய் விழற வரைக்கும் அப்படி வேகமா கீழே 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 வந்து அப்படியே போய் பூமியில விழும். இன்னொரு உதாரணம்னா நம்முடைய இவர் சொல்லியிருப்பாரு ஆதிசங்கரர், படிக்கட்டுகள் எல்லாம் நிறைஞ்ச இடத்துல மேல ஒரு ரப்பர் பாலை தூக்கி போடுறோம், பந்து. அந்த பந்தை தூக்கி போடுறோம், காற்று நிறைஞ்ச அந்த பந்து. அது மேல எவ்வளவு உயரத்துக்கு போதோ அங்க போன பிற்பாடு அங்கேருந்து ஜம்ப் பண்ணும். அந்த ரப்பர் பால்ன்றதுனால ஜம்ப் பண்ணும்பொழுது ஒரு ஒரு படியா இறங்கி வராது. அப்படியே அங்கேருந்து 10 படி தாண்டி விழும். விழுந்த வேகத்துல திரும்ப ஜம்ப் பண்ணுதுன்னா 50 படி தாண்டி விழும். திரும்ப அந்த வேகத்துல ஜம்ப் பண்ணுதுன்னா நேரா தரைக்கே வந்துரும். அந்த மாதிரி வேக வேகமா அப்படியே விழுமா. அந்த மாதிரி இந்த இடத்துல அசுர யோனிலேயே திரும்ப திரும்ப பிறக்குறாங்க அவங்கெல்லாம். அது அந்த பிறவி முடிஞ்சா அடுத்தது அசுர யோனி. இதுக்கு ஒரு உதாரணம்லாம் கொடுக்குறாங்க இவங்க. நம்முடைய பெரியவங்க எல்லாம். என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னாக்கா, ஏற்கனவே சொன்னதுதான். சிங்கம், புலி, பாம்பு அவங்க அடிக்கடி சொல்றது வியாகரம், சர்ப்பம் தான். வியாகரம்னா புலி, சர்ப்பம்னா பாம்பு. இவைகளெல்லாம் கொடூரமானது தானே, கொடுமையானது. மற்ற உயிர்களுக்கு தீமை செய்யக்கூடியது. எல்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறாங்க. புலியையும் பாம்பையும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பிறவி கிடைக்குமா அவங்களுக்கு? இதுல கிடைச்சு அதுல என்ன நல்லது செய்ய முடியும்? இப்ப இந்த நல்லதெல்லாம் செய்யணும்னா இந்த மனித உடல்ல தான் செய்ய முடியும். மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா 5 அறிவு, 4 அறிவு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அந்த இதுல வந்து அவங்க எல்லாம் வந்து சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதன்படி வாழ முடியாது. எந்த ஒரு மிருகமோ, மற்ற பறவைகளோ, மற்றது எதுவுமே மனித குலத்துக்கு கீழ இருக்கிறது எதுவுமே சாஸ்திரத்தெல்லாம் தெரிஞ்சு அதனுடைய இதுலலாம் மேல வந்துர முடியாது. அதனால இதெல்லாம் அசுர யோனின்றதெல்லாம் என்னன்னாக்கா, அது திரும்ப திரும்ப உயர்ந்த நிலைமைக்கு வர முடியாம அதை விட கீழ கீழ நிலைமைக்கு தான் போகுமாம். அப்படின்னா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அவ்ளோ பாபம் செஞ்சிருக்கிறதுனால, அந்த ஒரு பிறவில அந்த பாபம் எல்லாம் தீராது. அதனால திரும்ப 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 வந்து பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அவங்களுக்கெல்லாம். இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னாக்கா, பகவானுடைய அவருடைய அந்த சட்ட திட்டங்கள், அவர் கொடுத்தது அந்த வேதங்கள் அப்படிங்கிறதுனால, அந்த வேத விதிப்படி அவங்க நடக்காம போயிட்டாங்க இல்லையா மனித பிறவில. அதுக்கப்புறம் அந்த வேத விதிப்படிலாம், சாஸ்திர விதிப்படிலாம் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பே இவங்களுக்கு கிடைக்காம போயிடுமாம். இந்த மாரி அந்த பாம்பு, புலி அல்லது அதே மாரியே சிங்கம், என்னென்னலாம் மிருகங்கள் இருக்கோ அந்த மாரி பிறப்பு. அத விட்டு அதுலேருந்து நேரா வேற மாரி போயிடுவாங்களாம். மரம், செடி, கொடியா போவாங்க. அல்லது அதை விட தாழ்ந்த புழுவாக, பூச்சியாக போவாங்க. அந்த மாரிலாம் போவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பதங்காஹா, கீடாஹா, விருக்ஷாஹா
அப்படிதான் சொல்றாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப வருத்தப்பட்டு மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க. நம்ம போற போக்குல சிவபுராணத்துல சொல்லிட்டு போயிடுறோம். இல்லையா? புல்லாகி, பூடாயின்னு. அதுலயாவது கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல கொண்டுட்டு வர்றாரு. இப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் இப்படி வந்தேன், அப்படியே வந்து மனுஷனா வந்தேன்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதுல மாறி மாறி தான் இருக்கும். இல்லையா? கல்லாய் மனிதரான்னு கல்லுக்கு அப்புறம் மனுஷன்ற மாரி கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஆனா, இப்படி பல பிறவிகள் இருக்கு இல்லையா? அதுல அசுர யோனின்றது என்னன்னா, தமோ குணமானது. தமோ குணத்துல தமோ குணத்துல 3 நிலை சொல்றாங்க. அதாவது என்னன்னாக்கா, தமசுல தமஹ, தமஹ தரஹ, அ அ தமசுலயே அதுக்கும் கீழான நிலை இருக்கதாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, அ உயர்ந்தது, உயர்ந்ததுக்கு மேல, அதுக்கு மேலன்னு சொல்ற மாரி, தாழ்ந்தது, அதுக்கு கீழ, அதுக்கு கீழன்னு சொல்றாங்க. அதமமானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதமஹ. தமசுலயே அதமமான தமஸ். அப்படி ரொம்ப கீழான நிலை. அது கீழான நிலை அப்படியே வந்து புல்லு நிலை மாறி மாறி வந்துருவாங்களாம். இத்தனையுமாவே மாறி 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 எத்தனையோ பல ஜென்மங்கள் அப்படிலாம் இருப்பாங்கன்னா நெனச்சு பாருங்க. இதெல்லாம் இவ்ளோ தூரம் சொல்றது எதுக்குன்னாக்கா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்றதுக்காக, எத்தனையோ பேர் அறியாமையில அப்படி செஞ்சுட்டாங்க. நம்ம அதெல்லாம் அந்த அந்த ஒரு நிலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் பகவான் சொல்றார். அத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால "க்ஷிபாம்யஹம் க்ஷிபாமி அஹம் அசுபான் ஆசுர்ஷ்வேவ ஆசுரீஷ்வேவ யோனிஷு." அந்த பிறப்பு தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிறது. அப்ப இதுல உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறதாம். அவங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பே கிடைக்காதா? மனித பிறவிலாம் அவங்க வரவே மாட்டாங்களா? அது மாரி மனித பிறவி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த மாரிலாம் போறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதா? அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு வழிதான் இருக்குன்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த மாரி பல பிறவிகள மாறி மாறி வரும்பொழுது, ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு மனித பிறவியும் வருமாம். அந்த மனித பிறவியில கூட அவங்க அசுர குணத்தோட தான் இருப்பாங்களாம். அதனால அசுர குணத்தோட தான் இருப்பாங்க. ஏன்னா, அவ்ளோ செஞ்சு வச்சிருக்கிறாங்க முன்னாடி. அதனுடைய அந்த வாசனைகள் தான் திரும்பவும் வருது. அதனால மனித பிறவியில இன்னொரு முறை பிறந்தாலும் அசுர குணத்தோட தான் இருப்பாங்க. தப்பி தவறி அந்த அசுர குணத்தோட இருக்கிறவங்களுக்கு சில காரணங்களால, அதாவது மகான்கள் கருணையினால அவங்கள பார்த்து, அவங்களுக்காக சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி, அந்த மாரி ஏதோ தொடர்பு மகான்களோட தொடர்பு அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம கிடைச்சா கூட, அந்த கெட்டவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம கிடைச்சா கூட, அந்த மகான்களோட கருணையினால அவங்களுக்கு என்ன ஆகுமா, ஏற்கனவே செஞ்ச நெறைய பாப கர்மாக்கள் இருக்கு இல்லையா? அதாவது காமம், அப்புறம் குரோதம், அந்த காம, போகம் இதுலலாம் அதுல ஒரு வெறுப்பு ஏற்படுமாம். அந்த துவேஷம்ன்னு சொல்றேன் இல்லையா? அந்த மாரி வெறுப்பு என்னன்னா, தன் மேலயே தனக்கே வெறுப்பு ஏற்படும். தான் செஞ்ச அந்த தவறான காரியங்கள நெனச்சு, அந்த காரியங்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டோமேன்னு அந்த செயல்களுக்காகவும் வருந்துவாங்க. அந்த செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டதுக்காக ரொம்ப அந்த செயல்கள வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. இனிமேல் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்ற மாரி. எப்போ அதுலேருந்துலாம் விலகி வர்றாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு நல்ல கதி. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இப்ப சொல்லப் போறாரு அடுத்தடுத்த பாடல்கள்ல. ஆனா விஷயம் என்னன்னாக்கா, அவங்கலாம் வந்து அசுர யோனியில தான் வந்து பிறக்குறாங்க. அது கீழ கீழ தான் போறாங்க. மலை மேலேருந்து கல்லு விழுந்தா எப்படி வேகமா வந்து விழறதோ, அது மாரி தாழ்ந்த நிலைக்கு திரும்ப திரும்ப வேகமா வந்து விழறாங்க. இப்ப அடுத்த பாடல்ல சொல்றார். "ஆசுரீம் யோனிமா பன்னாஹ மூடா ஜன்மனி ஜன்மனி மாமா மாம பிராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம்." இதான் முன்னாடி சொன்ன மாரி, இன்னும் தாழ்ந்த நிலைமைக்கு தான் போறான்றதுக்காக இந்த பாடல்ல சொல்றார். ஆசுரின் யோனிம் ஆபன்னாகனாக்கா, அந்த அசுர யோனியை அடைந்தவர்கள், அசுர பிறப்பை அடைந்தவர்கள். இல்ல அசுர பிறப்புன்னா, நான் சொன்ன மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித பிறப்பு மட்டும் இல்ல. அதுக்கு கீழ இருக்கக்கூடிய விலங்குகள், அதுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த மரம், செடி, கொடி, அந்த மரம், செடியில கூட நல்ல மரமா இருக்க மாட்டாங்க. அதுலயும் எத்தனையோ மோசமான மரங்களா இருக்குல்ல, அந்த மாரி மரங்களா பிறப்பாங்க. செடி, கொடிகள்லயும் மோசமான செடிகள்லாம் இருக்கிறது. விஷச் செடிகள் அந்த மாரிலாம். அந்த மாரிலாம் போய் பிறக்கறதுக்கு கூட வாய்ப்புண்டு. அந்த மாரி இன்னும் கீழான தாழ்ந்த பிறவிகள் எல்லாம் திரும்ப திரும்ப அடையறாங்க இல்லையா? ஆசுரின் யோனிம் ஆபன்னாஹா மூடாஹா. அவங்கலாம் மூடர்கள். அறிவு கெட்டுப் போனவங்க. அறிவை பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள். அவங்கலாம் என்ன பண்றாங்க? மூடா ஜன்மனி ஜன்மனி. பல ஜென்மங்களாக இந்த மாரியே போயிட்டு இருக்கான். அதான் இந்த மனுஷங்களுடைய அந்த வாழ்க்கைன்றது அவ்வளவு சுலபம் இல்லன்றதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவு சுலபமா மனித பிறப்பு கிடைக்காது. மாம் அப்ராப்ய ஏவ. மாம் அப்ராப்யைவ அப்படின்னா என்னை அடையாமல் அப்படின்றாரு இல்லையா? இதுக்கு அழகான அர்த்தம் குடுக்குறாங்க. இந்த இடத்துல மாம்ன்னு சொல்றது வந்து ஈஸ்வரனைன்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது இல்ல. ஏன்னா, பகவான அடையணும்னாக்கா, அதுக்கு இன்னும் உயர்ந்த தகுதிகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? அந்த தகுதிக்கு முன்னாடி இருக்கிற நிலையெல்லாம் இருக்கு இல்லையா? அததான் இந்த இடத்துல எடுத்துக்கணுன்ற மாரி. மாம்ன்றது என்னன்னாக்கா,
சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஓரளவுக்காவது பின்பற்றணும். அந்த சாஸ்திரங்களை பின்பற்றி அதன் மூலமாக தானே அந்த தெய்வ நிலை அடையணும், தெய்வத்தை அடையணும். அதனால இந்த இடத்துல என்னன்னாக்கா, சாஸ்திரமே அவங்களுக்கு கிடைக்காதுன்றார். அந்த மிருகங்களுக்கோ, பறவைகளுக்கோ மற்றதுக்கெல்லாம் இந்த சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறதுக்கோ, புரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கான ஜென்மம் இல்லையே அதெல்லாம். அதனால சாஸ்திரத்தையே அடைய மாட்டாங்க அவங்கலாம். சாஸ்திரத்தை அடைஞ்சாதான் சாஸ்திரம் அடையணும்னா அதுக்கு ஒரு குரு வேணும். அது வேற முதல்ல. குருவின் மூலமா தான் சாஸ்திரம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதனால குரு கிடைக்கணும், சத்சங்கம், அந்த சத்சங்கத்தினால சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரத்தினால நமக்கு அதுல ஒரு மனப்பக்குவங்கள் எல்லாம் ஏற்பட்டு கடைசி நிலையில தான் இறைவனை அடையிறது. அப்போ எடுத்த உடனே இந்த இடத்துல இறைவனை கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க அவங்க. மாம் அப்பிராப்பிய ஏவ அப்படின்னா என்னை அடையாமல் அப்படின்னா நேரா நீங்க பகவானை அடையாமல்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது இல்ல. சாஸ்திரங்களே இவங்களால அடைய முடியாது. இறைவனை அடைவதற்கான வழிகாட்டி நூல்கள் இருக்கே, வழிகாட்டி புஸ்தகங்கள் அல்லது வழிகாட்டக்கூடிய அந்த மகான்கள், அவங்களே இவங்களால அடைய முடியாது. மாம் அப்பிராப்பிய ஏவ கௌந்தேய, ஹே குந்தி புத்ரா அர்ஜுனா, ததஹ யாந்தி அதமாம் கதிம். அவங்க யாந்தினா அவங்க இன்னும் போயிட்டே இருக்கிறாங்க. அதமாம் கதிம் யாந்தி. அதமாம் கத்தினா இன்னும் கீழான நிலைமைக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. தத்தோ யாந்தி அதமாம் கதிம் சொல்ற. இது ரொம்ப இன்னும் அடுத்த பாடல்ல வெளியில வர்றதுக்கான வழியை பத்தியும் சொல்ல போறாரு. அதனால அதையும் படிச்சிருவோம் நம்ம. திரிவிதம் நரகஸ் ஏதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ காம குரோதஸ்ததா லோபஹ தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். நரகத்தினுடைய வாசல்கள் 3 இருக்குன்னு சொல்றார். திரிவிதம் 3 விதமா இருக்கு. 3 வாசல்கள். நமக்கெல்லாம் பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டினா 4 பக்கம் வாசல் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு 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 வழிமுறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் 3 வாசல்கள் இருக்குன்றாங்க. திரிவிதம் நரகஸ்ய இதம். இதம்ன்றது என்னன்னாக்கா இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த உலகத்துல இந்த உலகத்துல நம்ம வாழும்பொழுது இப்படியான வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. துவாரம் அப்படின்னா வழி, அதை அடையறதுக்கான வழி. திரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம் நாசனம் ஆத்மனக. ஆத்மனகன்னா ஒரு தனி மனிதன், ஒருத்தரை ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கான நாசம் பண்ணுவதற்கான வழி. அதெல்லாம் அதுல போனா அவங்க நாசம் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அந்த வாசல் வழியா அந்த வழியா போனா அவங்க அழிஞ்சிடுவாங்க. அவங்க அழிவுக்கு காரணமான வாசல்கள் 3 இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அழிவுக்கு காரணமான வழி 3 இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. திரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம் நாசனம் ஆத்மனக அப்படின்னா இதுதான் முக்கியமானதுன்றதுக்காக சொல்றார். ஒரு முக்கியமானது அப்படிங்கிறதுனால இந்த 3 வழிகளை சொல்றார். என்ன சொல்றாருன்னா காமஹ குரோதஹ ததா லோபஹ. இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சுட்டு வந்துட்டோம் இந்த 16வது அத்தியாயம் வரைக்கும். ஆசை, கோபம், பேராசை. இந்த இடத்துல லோபம்ன்றது என்னன்னாக்கா எல்லா பொருட்களையும் தானே அடையணும்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அதான் அதாவது போக பொருட்களை பற்றுதல், அதுல இருக்கக்கூடிய தீராத பற்றுதல், தீராத ஆசை லோபம்னு எடுத்துக்கலாம். சுகபோக பொருட்கள் மேல இருக்கக்கூடிய தீராத பற்றுதல். அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா ஆசை தடைப்பட்டால் கோபமாக மாறுகிறது. ஆசை நிறைவேறி கொண்டே வந்தால் அது பற்றுதலாக தீராத பேராசையாக மாறுகிறது. அப்படிங்கிறதுனால இது ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுதான். காமஹ குரோதஹ ததா லோபஹ. ததான அதை போலவே அப்படின்னு சொல்லி சேர்க்கிறார். காம குரோதஸ்ததா லோபஹ தஸ்மாத் அப்படின்னா ஆகவே, தேர்ஃபோர்ன்னு சொல்றாங்களா, ஆகவே. இப்ப என்னன்னாக்கா இதுவரைக்கும் அசுர குணங்களை பத்தி என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தாரோ அதனுடைய எசன்ஸா இந்த பாடல்ல கொடுக்கிறார். அத்தனைக்கும் மூலமானது இந்த 3 தான்றார். இந்த 3 நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தானா போயிடும். எத்தனையோ சொன்னார் பாருங்க, அகங்காரம், பலம், தர்ப்பம் அப்படிலாம் நிறைய சொன்னார். இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. அத்தனையுமே இதுல இருந்துதான் வெளிப்பட்டு வருகிறது. காமஹ குரோதஹ ததா லோபஹ. ஆசை, கோபம், பேராசை, இதுதான் அத்தனைக்கும் மூல காரணம். ஆகவே தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். இந்த 3ஐயும் விட வேண்டும். யார் ஒருத்தர் தன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைச்சுக்கிறாங்களோ, தன்னை இறைவன் கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நரகத்வாரங்கள் பக்கம் போகவே கூடாது. நரகம் இருக்கக்கூடிய அந்த பக்கம் போகவே கூடாது.
இதெல்லாம் எங்கேயோ இறந்த பிற்பாடு போகிற நரகத்தை பத்தி பேசல. இங்க வாழும் பொழுதே நமக்கு வந்து எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து பகவான் அடையறதுக்கு தடையா இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். பகவான் அடையறதுக்கு தடையா இருக்கிற இந்த 3யும் கண்டிப்பா விடணும். தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத் அப்படின்னு சொல்றாரு. காம குரோதஸ்ததா லோபஹ தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். சரி, ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்து நிறைய கதைகள் எல்லாம் இருக்கிறது, உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம போகும்போது போக போக பார்த்துக்கலாம். ஆனா இங்க ரொம்ப முக்கியம், இதெல்லாம் விட்டுடணும்னு சொல்லிட்டாரு. சரி. ஏதைர் விமோகயத் ஏதைர் விமோகயத் கௌந்தேய இதுன்னு வருது. தமோத்வாரே திரிவிர்நரஹ ஆச்சரத்யாத்மன ஸ்ரேயஹ ततो याति ததோ யாதி பராம் கதிம். இந்த பாடல்ல வெளியில வர்றதுக்கான வழியும் காட்டுறார். இந்த 3த்தையும் யார் விடுறாங்களோ அவங்க வந்து மேன்மை அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல மங்களமான விஷயத்தோட நம்ம பார்க்கணும். ஏதைர் விமுக்தஹ, விமுக்தஹன்றது அதுல இருந்து விடுபடுறது. இந்த இந்த ஏதைஹின்னா இந்த காம குரோத லோபம் அப்படிங்கிற அந்த 3 தான் சொல்றாங்க. ஏதைர் விமுக்தஹ கௌந்தேய, கௌந்தேயன்னு குந்தி புத்திரா அர்ஜுனா, இந்த 3த்துல இருந்து விடுபட வேண்டும். இந்த 3த்துல இருந்து யார் விடுபடுறாங்களோ தமோத்வாரை திரிபிர் நரஹ அப்படின்னாக்கா மனிதர்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய 3 வாசல்கள். தமோத்வாரம்னா தமோ குணத்தினால வந்ததான் இதெல்லாம். தமோ குணம் அதிகரிக்கும் போது இதெல்லாம் வருகிறது. அதனால தமோத்வாரை திரிபீர் நரக, அந்த 3 விஷயங்கள் இருக்கிறதே அது எல்லாத்தையும் விட்டுட வேண்டும். துவாரமா இருக்கக்கூடிய தமசுல கொண்டு போய் தள்ளக்கூடிய அந்த 3த்தையும் விட்டுடணும். அப்படி விட்டுட்டு ஆச்சரத் ஆத்மன ஸ்ரேயா, ஒண்ணு விட வேண்டியது, 2வது செய்ய வேண்டியது. இப்ப என்ன பண்ணணும்னா ஆத்மன ஸ்ரேயகனா தன்னை மேன்மைப்படுத்தி கொள்வதற்காக, தன்னை உயர்த்தி கொள்வதற்காக, தனக்கு நன்மை செய்து கொள்வதற்காக. ஸ்ரேயம் பிரேயஸ், ஸ்ரேயஸ் பிரேயஸ் ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கும் இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கும் எதெல்லாம் நல்லதோ அது ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ் வந்து அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு நமக்கு தொடர்ந்து வரும். அந்த ஸ்ரேயஸ் எல்லாம் இருந்தாதான் தெய்வ குணத்தோட நம்ம பிறக்கணும். பிரேயஸ்ன்றது என்னன்னா இந்த மாதிரி அசுர குணத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுடும் நம்மள. அது பிரேயஸ். அதனால அதுல போனா இறந்து பிறந்து கஷ்டப்படுறது. இது வந்து மோட்சத்திற்கு வழியானது. அதனால இங்க சொல்றார் ஆச்சரதி ஆத்மனஹ ஸ்ரேயஹ ததோ யாந்தி பராம் கதி. அப்போ அவங்க என்ன பண்றாங்களா, மிக உயர்ந்த கதியை அடைகின்றார்கள். ததோ யாந்தி பராம் கதி, மிக உயர்ந்த நிலை அடையறாங்கன்னா பராம் கதிம்னா இந்த இடத்துல மோட்சத்தை அடையறாங்க. மோட்சத்தை ஜீவன் முக்தி நிலையை இங்க சொல்றாங்க. வாழும்போதே ஜீவன் முக்தி நிலை அடையலாம். பராம் கதின்றது என்னன்னாக்கா அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற அந்த நிலை, அந்த நிலை அடையறாங்களா. ஆத்மன ஸ்ரேயஹ ஆச்சரதி அப்படின்னாக்கா இந்த இடத்துல சாஸ்திரங்களை தான் சொல்றாங்க. சாஸ்திரத்தை சொல்லி இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டும். ஆச்சரத்தின பின்பற்ற வேண்டும். ஆத்மன ஸ்ரேயகனா தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய நன்மைக்காக சாஸ்திரம் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி, அதுதான் நமக்கு மோட்சத்திற்கான வழி. அப்படி பின்பற்றி தன்னை மோட்சத்திற்கு தகுதி படைத்தவனாக ஆக்கி கொண்டு தகுதியினால மோட்சம் அடையணும். வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் வழிமுறைன்னு சொல்லிட்டார். வேற வழி கிடையாது. சாஸ்திரத்தை பின்பற்றி ஆகணும். அதன் மூலமாக தான் அந்த உத்தம கதியை அடைய முடியும். அதை யார் அவமரியாதை பண்றாங்களோ, சாஸ்திரத்தை யார் மதிக்கிறது இல்லையோ, அதன்படி அதுல சொல்லி இருக்கிறபடி நடக்காமல் அதற்கு நேர் எதிராக அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கதியெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. இன்னும் வந்து 2 பாடல் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு எனக்கு இதோட நிறுத்திக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்கிற அந்த 2 பாடலும் சீக்கிரமாவே முடிஞ்சிரும். முடிஞ்சாலும் அடுத்த அத்தியாயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து 17வது அத்தியாயமும் தொடங்கும். ஏன்னா இது வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி சொல்றதுக்கு கூட இது வந்து எனக்கு யோசனையா இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு சாப்டர் முடிக்கும் போது முதல்ல இருந்து என்ன பார்த்தோன்றதெல்லாம் திரும்பவும் பார்ப்போம். அப்படி பார்க்கறதுக்கு கூட இதுல ஒண்ணும் இல்ல. அது வேண்டான்னு விட வேண்டியது தானே. அதனால என்னன்னாக்கா சுருக்கமா இந்த பாடல்களை 2 பாடல்களை பார்த்துட்டு, ஏன்னா இது 2ம் முடிக்க வேண்டிய பாடல்கள். அந்த பாடல்களை பார்த்துட்டு அப்படியே நேரா 17வது அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம்.
நாளைக்கு ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும். அந்த 17வது அத்தியாயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. ஆனா நம்ம அந்த நல்ல நாள்ல, புது வருஷத்துல நல்ல சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்க போறோம். நாளை சந்திப்போம். ஓம் असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।